Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 18/9/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:45க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் 2னுடைய ப்ரொவிஷனல் ரிசல்ட் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது ஃபைனல் அலாட்மெண்ட் பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அஃபீஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. பெருசாக எந்த மாற்றமும் இல்லை. இப்போது அலாட்மெண்ட் ஆர்டரை எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது, அலாட்மெண்ட் லெட்டரை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் SAP Views யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு உங்களுடைய ரோல் நம்பர், பாஸ்வேர்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் இதில் போயிட்டு உங்களுடைய ரோல் நம்பர், பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி பின் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கோ இல்லைன்னா வந்து ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பருக்கோ மொபைல் நம்பருக்கோ சென்ட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுதான் வந்து சென்ட் ஓடிபி. ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண பேஜ் வந்துடும். அதில் உங்களுக்கு அவைலபிள் சாய்ஸஸில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 4th சர்வீஸில் நான் உங்களுக்கு எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் அப்படின்னு நியூ அப்படின்னு பிளிங்க் ஆகிட்ருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து இன்றைக்கி 18th September 2025 12:10க்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது. ஓகேங்களா, சரி, இந்த சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் நியூ அந்த பிளிங்க் ஆகிற இடத்துல கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டி லிஸ்ட்டுன்னு 2 காமிக்கும். இந்த 2யுமே நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட், டவுன்லோடு த சீட் அலாட்மெண்ட் லெட்டர். இது எதுக்காக 2 கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் சீட் அலாட்மெண்ட் டீட்டெயில் நம்மளது தானா, ஸ்டூடெண்ட்டினுடைய தானா, அவங்களுடைய ரோல் நம்பர், ஆப்ஷன், இன்ஸ்டிடியூட் நேமு, MBBSஆ இல்லை BDSஆ, அப்புறம் எந்த ரேங்க்கு, அலாட்டட் கேட்டகரி என்ன, இது ரவுண்டு 2 இதெல்லாம் இருக்கும். இதை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே என்ன பண்ணுறீங்க, டவுன்லோடு த சீட் அலாட்மெண்ட் லெட்டர் நியூ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அலாட்மெண்ட் லெட்டரை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இந்த அலாட்மெண்ட் லெட்டரில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ரவுண்டு 2 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர், அலாட்மெண்ட் டேட்டு 16th September 2025. இதில் உங்களுடைய ரோல் நம்பர், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த்து, என்ன ஜெண்டர் இதெல்லாமே இருக்கும், பார்த்துக்குங்க. கேண்டிடேட் நேம், மதர்ஸ் நேம், கேட்டகரி, சப் கேட்டகரி இதெல்லாம் இருக்கும். அலாட்டட் ரவுண்டு 2 சாய்ஸ், எத்தனாவது சாய்ஸ் போட்டீங்க, சீட் அலாட்டடு, இன்ஸ்டிடியூட் அட்ரஸ்ஸு இதெல்லாமே இருக்கும். ரவுண்ட் நம்பர் 2 அலாட்டட் கோட்டா இதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு தடவை படிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ரெக்யர்ட் டு ப்ரொடியூஸ் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட். இப்போ உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணும்போது எல்லாமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். ஆஸ் பர் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் நீட் UG 2025 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். The candidate will be required to undergo a medical examination at their own cost, notified dates, allotted college. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் உங்களுக்கு வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அவங்க சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா the candidate are advised to report to join the allotted medical college institute as early as possible. ஏன்னா கடைசி நேரத்தில் போனீங்க அப்படின்னா அது வந்து தேவையில்லாமல் டென்ஷன் ஆகும்,
லாஸ்ட் மினிட் அறிபறி ஆகும் அப்படிங்கிறதுக்காக, அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டிலே ஆகும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஆல்சோ டேக் டு கன்சிடரேஷன் ஹாலிடேஸ், local holidays. The candidate are further advised to contact the allotted college authorities the detail before proceeding. அப்போது மேலே காலேஜினுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணி கேட்டு போயிருங்க. ஒர்க்கிங் டேவா ஹாலிடேவா, இன்றைக்கி நாங்கள் வரலாமா அப்படிங்கிறது எல்லாமே. இதில் மேலே இருக்கிற பாயிண்ட்டு தான் நான் ஹைலைட் பண்ணேன். ஆனால் 1 நம்பர் பாயிண்ட் வந்துருச்சு. Kindly report to the allotted college or institute within the stipulated period as mentioned in the counseling schedule. Failing which the allotted seat will be cancelled and security deposit will be forfeited. குறிப்பிட்ட காலம் நேரத்துக்குள்ளே நீங்கள் போய் என்ன பண்ணணும், அந்த ஷெட்யூல் இருக்கிற டேட்டுக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். தவறும் பட்சத்தில் உங்களுடைய சீட்டு கேன்சல் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட், உங்களுடைய கேட்டகரிக்கு 5000 கட்டியிருந்தால் 5000, இல்லை 10,000 கட்டியிருந்தால் 10,000, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தால் 2 lakhs கட்டியிருந்தீங்கன்னா 2 lakhs forfeit ஆயிரும். The candidates is required to ensure final admission letter issued by the allotted college should be generated through the online submission of his or her details allotted college through the portal provided by medical counseling committee. இது உங்களுக்கு காலேஜில் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே எம்சிசியினுடைய போர்ட்டலில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? எனி ஆஃப்லைன் அட்மிஷன் விச் இஸ் நாட் ஜெனரேட்டட் த்ரூ த போர்ட்டல் பை த அலாட்டட் இன்ஸ்டிடியூட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் நல் ஆர் வாய்ட். இது கல்லூரிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது எல்லாமே ஆன்லைனில் போட சொல்லியிருக்காங்க எம்சிசி போர்ட்டலில். த கேண்டிடேட் மே கிவ் ஹிஸ் ஆர் ஹர் வில்லிங்னஸ் ஃபார் த பார்ட்டிசிபேட்டிங் இன் த நெக்ஸ்ட் ரவுண்டு. இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3ல் நீங்கள் 3வது ரவுண்டில் அப்கிரேடேஷன் தேவை அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, வில்லிங்னஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை மறந்துடாதீங்க. இப்போது ரவுண்டு 2ல் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த அலாட்மெண்ட் லெட்டரை வாங்கி வச்சுட்டு கல்லூரியினுடைய முதல்வர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், அட்மிஷன் லெட்டர் கொடுப்பாரு. அட்மிட்டட் இன் ஸோ அண்ட் ஸோ காலேஜ் அப்படின்ட்டு. அதில் லாஸ்ட் லைனில் நீங்கள் என்ன பண்ணணும், willing to participate in next round அப்படிங்கிற இடத்துல எஸ் ஆர் நோ அப்படின்னு டைப் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் எஸ் அப்படின்னு டைப் பண்ணி வாங்கிட்டு வந்தால் தான் 3வது ரவுண்டுக்கு நீங்கள் ரீஅலாட்மெண்ட் போட முடியும். நல்லா ஒரு டைமுக்கு 2 டைம் கேட்டுக்குங்க. வில்லிங்னஸில் எஸ் போட்டால் மட்டும்தான் ரவுண்டு 3ல் நீங்கள் அப்கிரேடேஷன் போட முடியும், ரீஅலாட்மெண்ட் போட முடியும். மறந்த மாதிரி நோ அப்படின்னா நீங்கள் 3வது சுற்றுக்கு போக முடியாது. ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம். இல்லை சார் எனக்கு ரவுண்ட் 2ல் கிடச்ச சீட்டே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா நீங்கள் வில்லிங்னஸ்க்கு விருப்பம் தெரிவிக்க வேண்டியதில்லை. அதாவது 3வது ரவுண்டுக்கு நான் போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை சார் நான் இன்னொரு ரவுண்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஜாயின் பண்ணிவிட்டு இதை விட இன்னொரு காலேஜுக்கு டிஸ்டன்ஸ் வைஸாக நியர்பையில் இருக்கிற ஒரு காலேஜ் ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி இருந்தால் வில்லிங்னஸில் மறக்காமல் எஸ் கொடுக்கணும். கேண்டிடேட் வில் பி ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் த கன்சென்ட். அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் அதுக்கான சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். த ப்ரொவிஷனல் லெட்டர் இஸ் பேஸ்டு ஆன் த பர்சனல் டேட்டா. இதில் இருக்கிற கேட்டகரி இதெல்லாம் கேண்டிடேட் கொடுத்தா தான் இதை செக் பண்ணிக்க சொல்லி எம்சிசி கல்லூரிகளுக்கு ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.